வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா குரோதி வருட பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதன் வரிசையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள், அதாவது மாத கிரகங்கள் பயிற்சி ஆகும்போதும் வருட கிரகங்கள் பயிற்சி ஆகும்போதும் எந்த மாதிரியான பலன்கள், சில நேரத்தில் யோகங்கள், பஞ்சமகா புருஷ யோகத்தில் சில யோகங்கள் வரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த 40 நாட்களுக்கு இந்த யோகங்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையும் அப்படின்னு சில பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம், குரோதின்னு சொன்னாலே சில பகையை சம்பாதிக்கக்கூடிய வருடம். அதே சமயத்தில் நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம்னு சொன்னோன்னா இந்த குரோதி வருடம் தான். எங்கே பகை இருக்குதோ, எங்கே முயற்சிகளில் தோல்வி இருக்குதோ அங்கே தான் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். இந்த குரோதி வருடமும் அதே மாதிரி தான். நிறைய ஒரு கடும் முயற்சிகள், போராட்டமான வாழ்க்கை, அதிகமான எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைந்து காட்ட வேண்டும், அவர்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஆண்டுன்னு சொன்னால் அது குரோதி வருடத்துல தான். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடமாகப்பட்டது ஒரு மிக சிறந்த வருடமாக இருக்க போகுது. இந்த வருடத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இதனால் வரைக்கும் கைக்கு எட்டா ஒரு கனியாக இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே, செயல்கள் எல்லாமே உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் வந்து நின்று உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த போராட்டத்தோடையே வாழ்க்கையை நடத்துபவர்கள்னு சொன்னோன்னா அது இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். அதே சமயத்தில் அந்த போராட்டம் ஒரு வெற்றியை நோக்கி போராடும் ஒரு நபராக இருந்தாங்கன்னா அது அந்த தனுசு ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த போராட்டம் எதற்காக? வாழ்க்கையில் வெற்றி பெறணும். இந்த வெற்றி ஒரு தோல்வின்றது வந்து ஒரு மாயை தான். அதில் அந்த தனுசு ராசி அன்பர்கள் மிகுந்த ஒரு எச்சரிக்கையோடு இருப்பாங்க. இந்த வாழ்க்கையே ஒரு மாயை தான். அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகமாக உடையவர்கள்னு சொன்னால் அது தனுசு ராசி அன்பர்கள் தான். ஏன்னா ராசிக்கு அதிபதி குருன்றவர் எப்படி ஒரு முதன்மையான இடத்தை பெறுகிறாரோ அந்த மாதிரி தான் இந்த தனுசு ராசி அன்பர்களும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முதன்மையான இடத்தை அடையும் நபர்களாக தான் இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையை மெழுகாக உருக்கி கொண்டு மற்றவர்களுக்காக, அதுவும் பார்த்திங்கன்னா தனக்காக கிடையாது, மற்றவர்களுக்காக, ஒரு குடும்பம்னு இருந்தால் தன்னுடைய கணவருக்காகவோ தன்னுடைய மனைவிக்காகவோ, ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா சகோதர சகோதரிகளுக்காக, இல்லை ஒரு பெற்றோர்களாக இருந்தாங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக, இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அந்தஸ்துலேயும் பார்த்திங்கன்னா தனக்குன்னு இல்லாமல் மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மெழுகாக உருக்கி கொண்டு வாழ்பவர்கள்னா அது இந்த தனுசு ராசி அன்பர்களாக தான் இருப்பார்கள். அதே சமயத்தில் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, அதை பொறுமையாக அனுசரித்து செல்பவர்கள் அப்படின்னு சொன்னோன்னா இது இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். அதுலேயும் இந்த மூலம் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த பொறுமைசாலிகள் தான் சொல்லணும். எப்படி தன்னுடைய பூமி தாயாகப்பட்டவள் தன்னுடைய பாரத்தை எல்லாம் பொறுமையாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற ஒரு பழமொழி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் பொருந்தும். அந்த அளவிற்கு பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த குரோதி வருடமாகப்பட்டது ராசிக்கு அதிபதியான அந்த
குரு பகவான் ஆகப்பட்டவர் வருடத்தின் முற்பகுதியிலேயே சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது அந்த சூரியன் உச்சம் பெறும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மிக அதிக அளவுல இந்த ஏப்ரல் மாதம் முன்னாடி, அதாவது மே மாதத்துல அந்த ஏப்ரல் மாதம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் அதிகமாக ஒரு விரைவாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுவும் அந்த சூரியன் உச்சம் பெறதுனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருடத்தின் முற்பகுதியிலேயே பார்த்தீங்கன்னா சில செயல்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரம். இது நாள் வரைக்கும் அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா என்ன தொழில் செய்கிறது, ஏன்னா 10 வருஷமாக செய்துட்டு இருந்த அந்த தொழிலாகப்பட்டது எந்தவித வருமானமும் இல்லாமல் இப்போ ஒரு நிர்கதியாக நம்ம நிற்கிறோம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் எந்த விதமான தொழிலும் செய்யாமல் இதனால் வரைக்கும் என்ன சம்பாதிச்சிங்களோ அதை ஒரு சேமிப்பாக வைத்திருந்ததுனால இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சேமிப்பும் கரைஞ்சு போயாச்சு உங்களுக்கு. அதனால இனிமேல் என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய பழைய தொழிலை ஆரம்பிக்க முடியுமா, இல்லை நம்ம வேலைக்கு தான் செல்லணுமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி என்பவர்கள், ஏன்னா 7.5 சனியில் நீங்கள் பட்ட அவஸ்தைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இது நாள் வரைக்கும் ஒரு பொறுமையோடு இருந்து அந்த வாழ்க்கையை தள்ளி உங்களால் சாதிக்க முடியாத விஷயங்களை கூட சாதிக்கக்கூடிய நபர்களாக தான் இனிமேல் காட்சியளிக்க போறீங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் புதன் ராகு ஆகப்பட்டவர் உங்களுக்கு வீடு சம்பந்தமான விஷயங்களை கொடுப்பதற்கும் ஒரு பெரிய வீடு கட்டக்கூடிய ஒரு நேரமாகவும், ஏன்னா ராகு 4ஆம் இடத்துல இருக்கும்போது அபரிமிதமான உங்களுடைய வாழ்க்கை இது நாள் வரைக்கும் இது மாதிரி எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கையும் ஒரு சுகமான வாழ்க்கையும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஆனால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருக்க போறீங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். என்ன மேடம் எல்லாம் நல்ல பெருசா சொன்னீங்க, ஆனா கடைசி அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு அந்த சுகத்தை கெடுக்கும் நபராக தான் இருப்பார். எல்லாமே செய்ய போறீங்க, எதுவுமே உங்களால செய்ய முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா நீங்க இதுதான் செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே வெற்றி அடைய போறீங்க. ஆனால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகுவீர்கள். அதுதான் இந்த தமிழ் வருடத்துல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். அடுத்த வருடத்தின் பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் பயிற்சியாகி 3ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகுவதனால உங்களுக்கு அந்த வீடு கட்டுற முயற்சிகளோ சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாடு செல்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தமிழ் புத்தாண்டு வருடத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடத்துல செல்லக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டவர் வியாதியை நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். குரு 6க்கு சென்றாச்சுன்னா போதும் உங்களுக்கு வியாதி நிவர்த்தி ஆக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாகக்கூடிய நேரம். சில விஷயங்கள் நடக்கும்போது உங்களை அறியாமலேயே கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதனால மிகுந்த எச்சரிக்கையோட, ஏன்னா 7.5 சனியின் காலகட்டத்தில் இருந்த கடனையே நீங்க இன்னும் அடைக்க முடியாம இருக்கிறதுனால இன்னும் மேற்கொண்டு கடனை வாங்காமல் அதை எப்படி அவாய்ட் பண்றது, அதற்குண்டான வருமானத்தை எப்படி சம்பாதிப்பது அப்படின்னு நீங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க ஆய்வு செய்துக்கோங்க. அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் கடனை கொடுக்க போறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளும் உங்களை கண்டு நடுங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருன்றது பார்த்தீங்கன்னா ஒரு விவேகத்தோடு செயல்படும் ஒரு நபராக இருக்க போறீங்க தனுசு ராசி அன்பர்கள். விவேகம்ன்றது அந்த குருவாகப்பட்டவர் சுபகிரகம். அந்த சுபகிரகம் ஆகப்பட்டது எந்த நேரத்துல யாரை சரி பண்ணா நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்றது அந்த குரு பகவான் செய்யக்கூடிய செயல்கள். அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்கு, இதனால் வரைக்கும் ஒரு வேலை கூட கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த நீங்க தனுசு ராசி அன்பர்கள் இந்த
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலை, நீங்கள் எதிர்பார்த்த வேலை, வருமானம் அதிகமாக வரக்கூடிய வேலை. ஏன்னா குரு 6ல் இருக்கும்போது உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது. அதனால தனுசு ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு வருடமாகப்பட்டது உங்களுக்கு வருமானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், அதே சமயத்தில் அந்த வருமானத்தின் மூலமாக சில பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில தியாகங்களை பண்ணாதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இவர்களுடைய கிரக ஜாதக அமைப்பை பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஏதாவது ஒன்று தியாகம் செய்தால்தான் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நேரம். அதனால இந்த ஒரு 1.5 வருட அடுத்த 1.5 வருட காலகட்டத்திற்கு நீங்கள் வருமானத்தின் மீது அதிகமாக நோக்கம் வைத்திருந்தீங்கன்னா அதை சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் குடும்பம் குழந்தை எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய நேரம் அதுவாக வரும். அதனால நீங்கள் எதையும் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் எடுத்து வைத்த காலை முன்னேறி சென்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வருடமாக தான் இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது. இது நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்கிறோம். இது உங்களுடைய தசாபுத்திப்படி பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.